Good morning, students. Already we have completed up to gene cloning last class, isn't it? Gene cloning அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? Genetical, அதாவது clone அப்படின்னாவே என்னது? The carbon copy of an individual, isn't it? That is called clone. So how it will be, steps, what are the steps involved in the gene cloning and how that dolly will be developed அப்படின்றத last classல சொன்னோம் இல்லையா? Development of dolly அப்படின்னாக்குள்ளார see that info bit. Development of dolly அப்படின்றது dolly was the first cloned female sheep developed by Dr. Van Wilmot and his colleagues at the Roslin Institute, Scotland in July 1996. He was created by somatic cell nuclear transfer techniques. He lived for 6.5 years and died in 2003 because of lung diseases. அதாவது ஷீப் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் அந்த ஷீப்லேருந்து டோனர் எக் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து அந்த எக் செல்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஹாவ் ரிமூவ்டு தி நியூக்ளியஸ், தென் ஃபியூஸ்டு செல், தே மே பி ஃபியூஸ்டு தட் செல் வித் த என்யூக்ளியேட்டட் எக் செல்ஸ். ஓகே, ஸோ உதர் செல் அப்படின்றது வந்து அந்த கருக்கோளத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கருப்பையிலேருந்து எடுத்த செல்களையும் அந்த என்யூக்ளியேட்டட் எக் செல்ஸையும் வந்து ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, தட் வில் பி எக் ஹோஸ்ட் வித் எக் செல் இன்சர்ட்டட் வித் த செல் இல்லையா. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த என்யூக்ளியேட்டட் எக்கை வந்து செல்லில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. தென் தட் வில் பி கல்ச்சர்ட் இன் த கல்ச்சர் மீடியம். அதாவது வெளியில் வந்து இன்விட்ரோ கல்ச்சர் அப்படின்னா அவுட்டர் சைடில் வந்து அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும், பிளாஸ்டோசிஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் டெவலப் ஆகும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் பி இன்சர்ட்டட் இன்டு த செரோகேட்டிவ் மதர். செரோகேட்டிவ் மதர் அப்படின்றது வந்து வாட் வி ஹாவ் டு சே தட் வாடகை தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேறு ஒரு ஆட்டினுடைய கருப்பைக்குள்ளே வச்சு அந்த எம்ப்ரியோவை வளர வச்சு தே மே பி ப்ரொடியூஸ் தி யங் காஃப். ஓகே, தென் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலி வில் பி ப்ரொடியூஸ்ட். அது வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு 6 வருஷம் தான் உயிரோடு இருந்தது. எதனால் அப்படின்னா அதோட லங் டிசீஸ்னால அது வந்து இறந்துருச்சு. ஸோ க்ளோனிங் அப்படின்றது இட் இஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் பிளான்ஸ் ஒன்லி. ஓகேவா, ஸோ பிளான்ட் செல்ஸில் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி மெடிசினல் ஃபீல்டில் நல்லா ஒரு சில இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி கேட்டில்ஸில் பயன்படுத்துகிறாங்க, ஹியூமன் பீயிங்ஸில் மற்றதுலேயும் அதை வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தலை. நெக்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி இன் மெடிசன். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக் அப்படின்றதே வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னா என்ன சொன்னோம், ஆல்டர்டு ஜீனோம், அதாவது நாம் விரும்பிய பண்புகளை கொண்ட தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ நம்ம என்ன பண்புகள் வந்து எக்ஸ்போஸ் ஆகணுன்றமோ அதோட ஜீனை வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏலேருந்து பிரித்து எடுத்து வேறு ஒரு உயிரினத்தில் உள்ள செலுத்துவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் தி மெடிசினல் ஃபீல்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இட் வில் பி யூஸிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் மெடிசினலி. Important valuable proteins are polypeptides that form the potential pharmaceutical products for treatment of various diseases have been developed on a commercial scale. Okay, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி pharmaceutical ப்ராடக்ட்ஸ் என்னென்ன டெவலப் பண்ணாங்க ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக அப்படின்னா, இன்சுலின்ஸ் டெவலப் பண்ணாங்க. இன்சுலின் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் உருவாக்குனாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயாபெட்டிஸ். அட் ப்ரெசன்ட் டயாபெட்டிஸ் இஸ் எ காமன் டிசீஸ் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ் இல்லையா. ஸோ நாட் ஓன்லி ஃபார் த ஏஜ்டு பீப்புள், இஃப் தே ஆர் த யங் ஒன், நியூ பார்ன் பேபியில் கூட சம்டைம்ஸ் இட் மே பி அஃபெக்டட் பை த டயாபெட்டிஸ். ஸோ இன்சுலின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ரியேஷன். ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக அதிக அளவில் உற்பத்தி செய்தாங்க. தென் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னாக்குள்ள க்ரோத்துக்கு வந்து என்ன ஹார்மோன் அதிக அளவு பயன்படக்கூடியது, பிட்யூட்ரி இல்லையா. ஸோ அந்த பிட்யூட்ரி ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் க்ரோத் டிஃபிஷியன்சி. அந்த என்னது டுவார்ஃபிசம் ஜைஜாண்டிசம்லாம் உருவாகும் இல்லையா, பிட்யூட்ரியோட செக்ரியேஷன்ஸ் வேரியேஷன் ஆச்சு அப்படின்னா டுவார்ஃபிசம் ஜைஜாண்டிசம் உருவாகும். அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை தி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. தென் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் டெவலப்டு டு ட்ரீட் ஹீமோஃபிலியா. அதாவது பிளட் கிளாட்டிங் வந்து விட்டமின் கே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதே மாதிரி த்ராம்போசைட்ஸ் வந்து அதிக அளவில் பிளட்டில் இல்லை அப்படின்னா நம்மளோட பிளட் வந்து என்ன, அது கிளாட் ஆகாது. ஹீமோஃபிலியா அப்படின்றது என்ன, ரத்த உறையாமை அப்படின்ற ஒரு நோய் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன இருக்கும், அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஆக்சிஜன் காற்று பட்டாலே வந்து என்ன ஆகும், இட் வில் பி அந்த லிக்விட் ஸ்டேட்லேருந்து
ஃபைபர் ஸ்டேட் மாதிரி ஆகி இன்னும் தானாக வந்து ரத்தம் நின்று போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் ஹீமோஃபிலியா அப்படின்றது ஒரு சிலருக்கு அடிப்பட்டது அப்படின்னா தேமே அந்த என்னது ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு tissue plasminogen activator is used to dissolve blood clots and prevent heart attack. ஸோ டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்றது அது எதுக்கு, அந்த பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் அப்படின்றது ஹார்ட் அட்டாக் எதனால் வருது நம்மளுக்கு, அந்த பிளட் வெசல்ஸில் வந்து ஃபேட்டோ இல்லை சம் பிளாக்ஸ் இருந்தாவோ வந்து இல்லை பிளட் கிளாட்டிங்ஸ் இருந்தாவோ ரத்தம் வந்து உறைஞ்சி போய் நடுவில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தாலோ இல்லை ஆக்சிஜன் லெவல் வந்து கிடைக்காம இருந்தாலோ ஹார்ட் அட்டாக் வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த பிளட் கிளாட்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த கட்டிகளை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு கரைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர், டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தென் டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ் அகேன்ஸ்ட் வேரியஸ் டிசீஸ் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்டு ரேபிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ரேபிஸ் அப்படின்றது வந்து அதிக அளவில் வைரல் டிசீசஸ். அதே மாதிரி வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதை என்னது இன்டர்ஃபெரான் அப்படின்றது ஆன்டிவைரல் வேக்சின்ஸ், அதெல்லாம் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ பேராமெட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் டெவலப்டு பை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்றது இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். ஓகே. தென் எலி லில்லி அண்ட் கம்பெனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் 1979 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின் பை யூஸிங் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் நம்ம படித்தோம் இல்லையா, ஹவு த ஹியூமுலின் வில் பி ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹியூமுலின் ப்ரொடக்ஷனை முதல்ல வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக யார் பண்ணா அப்படின்னா எலி லில்லி அண்ட் கம்பெனி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் இன்சுலின் ப்ரொடக்ஷனை அதிகரிப்பதற்காக ஹியூமுலின் அப்படின்றத வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி. இந்த ஜீன் தெரப்பி அப்படின்றது என்னென்னா, it is a replacement of defective gene by the direct transfer of functional genes into humans to treat genetic disease or disorder. அதாவது மரபியல் சம்பந்தமான அதாவது பரம்பரையாக ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நோய்கள் கடத்தப்படும் இல்லையா. ஸோ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட இது நடக்கும். அதாவது கருவில் இருக்கும் பொழுதே குழந்தைங்களுக்கு வந்து சம் டிசார்டர்ஸ் வில் பி ஹேப்பன் டியூ டு their heredity ப்ராப்ளம்ஸ் இல்லையா. அந்த மரபியல் பண்புகள் கடத்துதல் மூலமாக ஹெரிடிட்டி அப்படின்றது என்ன, நம்ம எப்படி சம் டிசேபிள்டு பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லை சம் டிசார்டர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அவங்களோட மூதாதையர்களுக்கு வந்து ஒரு சில டிசார்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஜெனட்டிக்கலாக வந்து என்னாகும், ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இட் வில் பி transferred to their offsprings, but sometimes it will be exposed in any one of the generations. Okay. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெனரேஷன்ஸில் வந்து அந்த ஜெனட்டிக்கலி டிசார்டர்ஸு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ஜீன்களை, அந்த மரபு பண்புகள் குறைபாடுடைய ஜீன்களை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நல்ல ஆரோக்கியமான ஜீன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதன் மூலமாக வந்து என்ன பண்ணலாம், அந்த ஜெனட்டிக்கலி டிசார்டர்ஸை வந்து நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஜீன் தெரப்பி ரெஃபர்ஸ் டு த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் defective gene by the direct transfer of functional genes into humans. அதாவது அந்த ஜீன்கள் வந்து சரியாக செயல்படாதனால தான் அந்த டிசார்டர் வரும். அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நல்ல ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற ஜீனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸை வந்து ஹியூமனுக்கு கொடுக்கறதன் மூலமாக வந்து என்னாகும், அந்த ஜெனட்டிக் டிசீஸ் ஆர் டிசார்டர் வில் பி ட்ரீட்டட். The genetic makeup of patient cell is altered using recombinant DNA technology. ஸோ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படின்னாவே என்னது, விரும்பிய பண்புகளை உடைய ஜீன்களை பிரித்தெடுத்து அதை ஒரு கடத்தியின் மூலமாக நாம் வேணுங்கிற இடத்துக்கு செலுத்துறது இல்லையா. ஸோ ஆல்டர்டு ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் வந்து அந்த மாதிரி ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் பேஷண்ட், அந்த பேஷண்ட்டோட செல் அந்த எந்த ஜீன்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கோ அதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு ஆக்டிவேட்டட் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை த பர்டிகுலர் பிளேஸ் டு treat the disorder happening due to the heredity. Okay. It was first successfully implemented in 1990 at present. அதாவது ஒரு 30 years பேக் தான் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 types of gene therapy will be there. Somatic gene therapy as well as germline gene therapy. Somatic அப்படின்னாவே என்னது, பாடி செல்ஸ். germ அப்படின்னாவே செக்ஷுவல் செல்ஸ். ஓகே.
So somatic gene therapy is a replacement of defective gene in somatic cells. Body cellsல எந்த இடத்துல ஜீன்களை ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் தெரப்பிக்கு பேர் somatic gene therapy. Germline gene therapy அப்படின்றது replacement of defective gene in germ cells, egg and sperm. Gene therapy conducted till date has targeted only somatic. Most probably இது வந்து somatic cell gene therapy வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த எக்லேயும் இருக்கக்கூடிய ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய அந்த மரபியல் குறைபாடுகளை வந்து ரொம்ப அதிக அளவில் ஜீன் தெரப்பி மூலமாக செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோயட்டஸ், அந்த கருவுறுதல், அந்த நிலைகள்லாம் வந்து படிக்கும் பொழுது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேஸ் நிறைய இருக்குது. அந்த எக்லேயோ அல்லது ஸ்பெர்ம்லேயோ வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நிறைய எம்ப்ரியாலஜியில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி சொமாட்டிக் ஜீன் தெரப்பி வில் பி டில் டேட்டில் வந்து ரொம்ப அதிக அளவு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. தென் correction of genetic defects in somatic cells may be beneficial to the patients, but the corrected gene may not be carried to the next generation. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பேபிக்கு வந்து ஏதாவது டிசேபிள் இருந்தது, ஹெரிடிட்டி டிசேபிள் இருந்தது அப்படின்னா சொமாட்டிக் அந்த உடல செல்கள் இப்போ ஒரு சில பார்ட்ஸ் வந்து செயல்படாமல் இருக்கும், இல்லை ஒரு குறைகள் இருந்தது அப்படின்னா அந்த குறைகளை வந்து இந்த ஜீன் தெரப்பி மூலமாக ரெக்டிஃபை பண்ணுவாங்க. பட் அந்த பர்டிகுலர் பேபி மட்டும்தான் ரெக்டிஃபை ஆகும். அது ஃபர்தராக அதோட ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் தட் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபார் டு தயர் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ தட் பர்டிகுலர் patients alone it will be get rectified and that the corrected gene may not be carried to the next generation. So gene therapy வந்து ஒரு 4 mark question. Okay, next stem cells. So stem cells அப்படின்றது என்னென்னா, our body is composed of over 200 specialized cell types that can carry out specific functions. நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செல்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ ஹார்ட் அப்படின்னா தட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் செல். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா தட் மே பி நியூரான்ஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான். அதே மாதிரி மசில்ஸ் அப்படின்னாக்குள்ளார நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது, நிறைய மசில்ஸ் இருக்குது. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்கை வந்து செய்யும். ஓகேவா. தட் கேன் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் ஆர் ஹார்ட் செல்ஸ் விச் கண்ட்ராக்ட் டு பம்ப் பிளட் ஆர் pancreatic cell to segregate insulin. These specialized cells are called differentiated cells. அதாவது நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும், பிளான்ட்டில் நம்ம எப்படி படித்தோம், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அண்டு பெர்மனன்ட் செல்ஸ்னு படித்தோம் இல்லையா. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்றது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கண்டினியூஸ் செல் டிவிஷன் ஆகக்கூடிய செல்கள். அது பெர்மனன்ட் செல் அப்படின்னாக்குள்ளே தட் பெர்மனன்ட் செல்ஸ் வில் டூ த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் சச் அ மேனர். இங்கே வந்து என்ன சொல்கிறோம், அதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யும். ஓகேவா. எப்படி வந்து சைலம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் இஸ் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி பேரன்கைமா அப்படின்றது இட்ஸ் எ லிவிங் டிஷ்யூ. அதே மாதிரி ஸ்க்ளீரன்கைமா கிவன் ஸ்ட்ரென்தன் டு த பிளான்ட் பாடி சச் அ மேன். அது வந்து என்னது, பர்மனன்ட் செல்ஸ். அந்த பர்மனன்ட் செல் எப்படி உருவாகுது, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி பர்மனன்ட் செல் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற செல் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னுவோம். அந்த டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் வந்து இட்ஸ் கால்டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் தட் வில் டூ த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல் தட் கேன் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ். ஸோ இப்போ நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து என்ன பண்ணும், தட் டியூட்டி இஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த சிக்னல். அதே மாதிரி ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கார்டியாக் செல்ஸ் வந்து மசில்ஸ் வந்து என்ன பண்ணும், கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸிங். அதே மாதிரி என்ன பண்ணும், pancreatic செல்ஸில் வந்து இன்சுலின் செக்ரியேஷன் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து தட் வில் பி அப்சார்ப்ஷன். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு வேலையை மட்டும் செய்யக்கூடியனால இதுக்கு என்ன பேர், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். இன் கான்ட்ராஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ் ஆர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ். அதாவது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல். அதாவது மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸ்டெம் செல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அதாவது ஒரு திசு திரள்கள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். த ஸ்டெம் செல்ஸ் ஆர் த செல்ஸ் ஆஃப் வேரியபிள் பொட்டன்சி. Potency refers to the number of possible facts
that a cell can acquire. The two important properties of stem cells that differentiate them from other cells are, அதாவது ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து இது ரொம்ப அதிக அளவில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஸ்டெம் செல்ஸ் பேங்க் அப்படின்லாம் நிறைய இருக்குது. இப்போ அது ஒருத்தருக்கு யாராவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து டெலிவரிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க, முதல்ல அந்த பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் உங்களோட ஸ்டெம் செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா. அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா டு க்யூர் எனி டிசீஸ், எந்த மாதிரியான ஜெனட்டிக்கல் டிசீஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான டிசீஸாக இருந்தாலும் அந்த பிறக்க போகிற பேபிக்கும் அதோட கோரிலேட்டட் அந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த அந்த பர்டிகுலர் லேடிக்கு பிறந்த இப்போ அண்ணன் சொந்தமாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோய்கள் வந்தால் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து தட் இஸ் யூஸ்டு டு க்யூர் தட் பர்டிகுலர் டிசீசஸ். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா that stem cells has been taken from the mother and it will be stored in the bank. For that they are collecting money from the parents and they will be store their stem cells up to 20 years. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு அவங்களோட ஸ்டெம் செல்ஸை வந்து அந்த ஸ்டெம் செல் பேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. சப்போஸ் ஏதாவது டிஃபெக்ட் ஏற்பட்டது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வளர்ந்து வரக்குள்ளார ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வச்சு க்யூர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஃபேட்ஸ் இருந்தது. ஓகேவா, ஸோ அதை பொறுத்து வந்து இட்ஸ் எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு மோர் ஸ்டெம் செல்ஸ் பை செல்ஃப் ரினியூவல். அது எதனால் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இட் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னாவே மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் மாதிரி தான். அதாவது இட் கேன் மல்டிப்ளை செல்ஃப் ரினியூவல். செல்ஃப் ரினியூவல் அப்படின்னா என்ன, அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இட்ஸ் எபிலிட்டி டு கிவ் ரைஸ் டு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது என்னென்னா அந்த டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆன உடனே it may be change its character and it may be changed as a permanent cells or differentiated cells. But differentiated cells அப்படின்னக்குள்ள என்ன ஆகும், it has a capacity to do the specialized work. Okay, so though these reasons to store the stem cells in for their future uses. Okay, ஸோ அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, செல்ஃப் ரினியூவல் ஆகும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜனில் போகும் பொழுது அந்த ரீஜன் இப்போ கார்டியாக் மசில், இப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை வந்து அம்மாக்கிட்டேருந்து ஒரு ஸ்டெம் செல்ஸை வந்து ஸ்டெம் பேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்க பிறந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும், தே மே பி யூஸ்டு டு ட்ரீட் தயர் ஹார்ட் டிசீசஸ். அப்போ ஹார்ட்டுக்கிட்ட போகும்பொழுது அது என்ன ஆகும், கார்டியாக் மசில்ஸுக்கு என்ன ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரோ அந்த ஸ்பெஷலைஸ்டு கேரக்டராக இட் கேன் ஆக்ட். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், adult stem cells. Embryonic stem cells can be extracted and cultured from the early embryos. These cells are derived from the inner cell mass of blastocyst. அதாவது இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்றது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னா என்னென்னா அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும் இல்லையா, எக் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகி எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகும். அந்த எம்ப்ரியோ வந்து ஒரு செல் டிவிஷன் நடக்கும் அங்கே 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ்னு. அப்போ வந்து 16 or 30 பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் இன்னர் வால்லேருந்து எடுக்கக்கூடிய மாஸ் ஆஃப் செல்ஸ் தான் வந்து என்னது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். அந்த இன்னர் வால்லேருந்து எடுக்கக்கூடிய செல்ஸை வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம்ஸாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த ஜீன் வாட் இஸ் தட், இந்த குளோனிங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த குளோனிங்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வரைக்கும் அவுட்டரில் வந்து வளர வச்சுட்டு அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து அந்த வேறு ஒரு இன்விட்ரோ அப்படி இந்த டெஸ்டியூ பேபிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்டியூ பேபிஸ்லாம் சொல்லும் பொழுது அந்த எம்ப்ரியோ ஃபார்மேஷன் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே அந்த லெபார்ட்டரி கண்டிஷன்ஸில் அவுட்டர் ஆஃப் த எம்ப்ரியோ ஓவரியில் வளர வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல் டெவலப்டு ஓவரி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொன்னோம் நம்ம சரோகேட்டிவ் மதர் அப்படின்னு சொன்னாலே அந்த வாடகத்தாயோட கருப்பைக்குள்ளே வச்சு வளர வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ரியோ பிளாஸ்டோசிஸ்டோட இன்னர் வாலில் இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த டிஷ்யூஸை வந்து கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. தட் இஸ் கால்டு எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். தீஸ் செல்ஸ் கேன் பி டெவலப்டு இன்டு எனி செல் இன் த பாடி. அந்த ஏன்னா பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும், மீசோடம், எண்டோடம், எக்டோடம் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த எக்டோடம், எண்டோடம், மீசோடம்லாம் ஃபார்ம் ஆன உடனே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எக்டோடம்லேருந்து ஒரு சர்டன் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும், மீசோடம்லேருந்து ஒரு சர்டன் ஆர்கன் ஃபார்ம் ஆகும், எண்டோடம்லேருந்து ஒரு சர்டன் ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த
பிளாஸ்டோசிஸ்டோட இன்னர் வால்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா எனி செல் ஆஃப் த பாடி, அந்த பாடியில் இருக்கக்கூடிய எந்த செல்லாக மாறக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து adult stem cell or somatic stem cells. These are found in the neonatal, newborn and adults. They have the ability to divide and give rise to specific cell types. Sources of adult stem cells are amniotic fluid, umbilical cord and bone marrow. ஸோ இது வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது என்னென்னா பெரிய அந்த நல்ல சொமாட்டிக் செல் உடல செல்கள் அல்லது அடல்ட் அப்படின்னாவே தெரியும் இல்லையா, நம்ம க்ரோன் அப் இல்லையா, அவங்க ஸ்டெம் செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபவுண்ட் இன் த நியோநாட்டல், நியூபார்ன் அண்ட் அடல்ட். தே ஹாவ் த எபிலிட்டி டு டிவைட் அண்ட் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸ். இதுக்கும் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, ஸ்பெசிஃபிக் செல் டைப்ஸாக இருக்கும். இது எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா சோர்ஸஸ் ஆஃப் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். என்ன சொல்கிறது, அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்றது அந்த கருப்பைக்குள்ளார வந்து அந்த எம்ப்ரியோ இருக்கும் இல்லையா, அதை சுற்றி வந்து ஒரு வாட்ரி ஃப்ளூயிட் இருக்கும். அந்த வாட்ரி ஃப்ளூயிடுக்குள்ளே தான் அந்த எம்ப்ரியோ வந்து இருக்கும். அந்த ஃப்ளூயிட்லேருந்து எடுக்கக்கூடிய செல்ஸு தான் வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். அதே மாதிரி அம்பிளிக்கல் கார்டு அண்டு போன் மேரோ. அம்பிளிக்கல் கார்டு அப்படின்றது வந்து தொப்புள் கொடி சொல்லுவாங்க இல்லையா, அம்மாவுக்கு குழந்தைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பிளட் டிஷ்யூஸ் தான் வந்து ஸ்டெம் செல்ஸ். அதே மாதிரி போன் மேரோனா நம்ம எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, இட் ஹாஸ் an ability to divide and give rise to specific cell types. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸு. அந்த கல்ச்சுரல் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து எதெல்லாம் உருவாகும், பிளட் செல்ஸ் உருவாக்கலாம், மசில் செல்ஸாக இருக்கலாம், இட் மே பி இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆர் இட் மே பி லிவர் செல்ஸ், கார்டியாக், நர்வ் செல், எந்த செல்லாக வேணால் உருவாகக்கூடிய எபிலிட்டி இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா. ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்றது என்னென்னா, சம்டைம்ஸ் cells, tissues and organs in the body may be permanently damaged or lost due to genetic condition or disease or injury. In such situations, stem cells are used for the treatment of diseases, which is called stem cell therapy. It treating neurodegenerative disorders like என்னென்ன டிசார்டர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அண்ட் அல்சைமர்ஸ் டிசீஸ். Neuronal stem cells can be used to replace the damaged or lost neurons. ஓகே, ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதை வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து என்னாகும், ஒரு ஆக்சிடெண்ட் மூலமாகவோ அல்லது ஹெரிடிட்டி மூலமாக இன்ஜூர் ஆயிடுச்சோ இல்லை ஃபங்க்ஷன் ஆகாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஜெனட்டிக் கண்டிஷன் டிஸார்டர்னால ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெம் செல் தெரப்பியை வச்சு என்ன பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அந்த செல்ஸை. நம்ம ஏற்கனவே இங்கே இது சொல்லியிருக்கோம் இல்லையா, ஜீன் தெரப்பி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸை எடுத்துகிட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதன் மூலமாக தே மே பி டூ த நார்மல் ஃபங்க்ஷன் த பர்டிகுலர் டேமேஜ்டு செல்ஸ் இன் டு த நார்மல் கண்டிஷன்ஸ். ஸோ ஸ்டெம் செல் தெரப்பி மோஸ்ட் ப்ராபபிளி நியூரோடீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னா நரம்புகள் மூலமாக டிசார்டர் இருக்கக்கூடிய பார்க்கின்சன்ஸ் டிசீஸும் அல்சைமர் டிசீஸ்க்கும் நியூரோனல் ஸ்டெம் செல்ஸ் கேன் பி யூஸ்டு. அதே மாதிரி ரீப்ளேஸ் த டேமேஜ்ட் ஆர் லாஸ்ட் நியூரான்ஸ், அந்த நியூரல் ஸ்டெம் செல்ஸை வச்சு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி அந்த டிசீஸை க்யூர் பண்ணுவாங்க. ஓகேவா.